மாதிரியே 5000 இயர்ஸ் தான் முடிஞ்சிருக்கு கலியுகத்துல. இன்னும் 4,28,000 இயர்ஸ் வரையும் கலியுகம் இருக்கணும். அப்புறம் 4,32,000 இயர்ஸ்க்கு அப்புறம் தான் வந்து கிருத்தயுகமே வரும். ஸோ வந்து அதனால வந்து மகா பிரளயம் அப்படிங்கிறதுலாம் இப்போ ஏற்படாது. டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆனா ஏற்படும். இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் பார்த்தீங்கன்னா, இந்த சொல்றா இல்லையா 30 வருஷத்துக்கு வாழ்ந்தவனும் இல்ல, கெட்டவனும் இல்ல. அந்த மாரி இருக்குமா அப்படிங்கிறதும் தெரியல. ஏன்னா 1990s பீரியட்ல வந்து அன்ரெஸ்ட் நெறையா இருந்தது. ஸோ அது அது இன்னொன்னு என்னன்னா, அந்த பிரகிருதி பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு லொகேஷனையும் டார்கெட் பண்ணி ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் அந்த இடத்துல கொண்டு வருது. அதுக்கப்புறம் வேற ஒரு லொகேஷனுக்கு போறதா அப்படிங்கிறதும் எனக்கு தெரியல. ஸோ வந்து இதெல்லாம் நம்மளுடைய ஈஸ்வரன் வந்து எப்படி வச்சிருக்காரு அப்படின்னாக்கா, நம்மளுடைய அறிவுக்கு எட்டாததா வச்சிருக்காரு. ஆனா நான் நேத்திக்கே சொன்ன மாரி நம்ம என்ன பண்ணணும்னா, வி ஷுட் ஹோப் ஃபார் த பெஸ்ட். நம்மள்ட்ட இருக்கிற தர்ம சிந்தனைகளை வளர்த்துக்கிறது தான் இருக்கணுமே தவிர, நான் பேனிக் ஆகக்கூடாது. பேனிக்கா ஆற மாரியான வீடியோஸ தேடி தேடி போய் ஆசைப்பட்டு பார்க்கக்கூடாது. ஏன்னா, நம்மளால தாங்க முடியாது. அத வந்து அந்த ருத்ர தாண்டவத்த வந்து நம்மளால தாங்க